ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது ஒரு காட்டுத்தீ மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இந்த குக் வித் கோமாளி மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து வெடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பக்கமாக அவங்களுக்கு ஒரு பக்கமாக, அதாவது இவங்கன்றது நம்ம மணிமேகலை, அவங்கன்றது பிரியங்கா அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் பிரியங்கா வந்துட்டு என்ன நடந்துச்சு, இது என்ன விஷயம், அந்த மாதிரி எதுவுமே போஸ்ட் போடாததுனால ஒரு ஒரு மர்மமாகவே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலை அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா அந்த யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதேமாதிரி பிரியங்காவை இது ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள டாமினேட் பண்ண, அவங்கள வந்துட்டு கஷ்டத்தில் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்கான ஆடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு நிறைய விஷயங்களாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபேக் ஆடியோ வந்துட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒட்டி இந்த மாதிரி வந்து சித்தரிச்சுலாம் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணுறது பண்ணியிருந்தாங்க. அதை வந்து முற்றிலும் போய் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரத்தோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்காக்காக வந்து ஒரு சில பேரில் வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம குரேஷி வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்தாப்புல. அதிலே நிறைய பேரியா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து கொடுக்குறாரு அப்போ நம்மளாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அமீர் இவ்வளோ நாள் காணாமல் போனவர் திடீர்னு வந்துட்டு பிரியங்காக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணார். இப்போது புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னா அன்ஷிதா. ஸோ குக் வித் கோமாளியாக ஒரு கோமாளியாக வந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க நல்ல ஒரு திறமை படைத்த ஒரு பர்சன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா இதை வந்துட்டு ஒரு ரிமைண்டர் போஸ்ட் தான், உனக்காக நான் இது பண்ணுறேன். நான் வந்து உனக்கு ஒரு தங்கை மாதிரி எப்பயுமே உன் கூடையே தான் இருப்பேன். உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கூடவே இருப்பேன். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உன் கையை கோர்த்துக்கிட்டே இருப்பேன். நீ வந்து எப்பயுமே தைரியமாக இரு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னால் முடியும் நீ வாக்கா அப்படின்ட்டு போன விஷயத்தெல்லாம் பார்க்காத, அதேமாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் நீ கவனிக்காத. உனக்காக வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து தம்ஸ் அப் பண்ணியிருப்பாங்க, அதை பாரு. எப்பயுமே நான் உன்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன், அன்பாக இருக்கேன், என்னை வந்து நீ நம்பலாம், நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு போட்டு மை லவ் அக்கான்னு போட்டு அவங்களுடைய ஐடி பிரியங்காவோட ஐடியை வந்து டேக் பண்ணி ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அக்கா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போது சமீப காலமாக ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கும் வந்துட்டு நிறைய ஆதரவுலாம் வந்து பெருகிட்டு வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வாயை திறக்காமே இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா எல்லாமே வந்து அந்த பக்கம் திரும்புறதுனால அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தமிழ் பெண் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்துட்டு பிரியங்காவுக்காகவும் மணிமேகலைக்காக ஒரு மெஜாரிட்டியான ஒரு குரூப்பும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க? யாரெல்லாம் பிக் பாஸ் 8க்காக காத்துட்ருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.